உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய அடுத்த பதிவு நாம் பார்க்கக்கூடியது தோஷங்கள் விரட்டும் சங்கு பூஜை. சுவாமி புதுமையா இருக்கு, சில பேருக்கு புதுமையா இருக்கும், சில பேருக்கு ஏற்கனவே வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்கள நிறைய பேர் இருப்பீங்க. சங்கு பூஜை அப்படின்றது உண்டு. இந்த சங்கு பூஜை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த சங்குக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு எந்த இடத்துல எந்த பாகத்துல உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்குன்னு தேவி மகாத்மியம்னு ஒண்ணு இருக்கு. அதுல இந்த சங்கு பத்தின கதையே தனியா சொல்லியிருக்கு. இந்த தேவி மகாத்மியத்துல நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருக்கிறவங்க எல்லாம் இருக்கும். உண்மையாக சங்கு பதிப்பவர்களுக்கு, சங்கு வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த சங்குடைய மகத்துவம் என்ன, அதை எப்படி வச்சு நம்ம பூஜை பண்ணணும், எப்படி எல்லாம் வச்சு பூஜை பண்ணினால் அதற்கு சிறப்பு. அந்த சங்குக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க, அதுல தண்ணி ஊத்தி தினமும் அதுல அந்த திருத்தத்தை மாத்தி அதை தினமும் அதை முறையா செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இன்னைக்கும் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ இந்த தோஷம்லாம் தோஷங்களை விரட்டும் சங்கு பூஜை அப்படின்னு சொல்லுவோம். எப்போதுமே பூஜை அறையில ஒரு வலம்புரி சங்கு நம்ம வீட்டுல இருக்கணுங்க. வலம்புரி சங்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். சங்குல 3 விதமான சங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3 விதமான சங்கு என்னென்ன சங்கு? வலம்புரி சங்குன்னு ஒண்ணு இருக்கு, இடம்புரி சங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, திருகு சங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த திருகு சங்கு நீங்க ரொம்ப பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, ஆனா திருகு சங்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கோவில் எல்லாம் யூஸ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டா, சில கோவில்கள் எல்லாம் தான் வலம்புரி சங்குனால சுவாமி. எல்லா ஆலயங்களும் இடம்புரி சங்கு தான். 108 சங்கு, 1008 சங்கு, 10,008 சங்கு எல்லாம் வச்சு சுவாமிக்கு அந்த பூஜையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான அமைப்புல சுவாமிக்கு சப்தாகர்ஷண பூஜைன்னு சொல்லுவாங்க. சப்த ஆகர்ஷண பூஜைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான அந்த பூஜைகள்லாம் சுவாமிக்கு பண்ணுவாங்க. சோமவாரத்துல, கார்த்திகை சோமவாரம்லாம் சுவாமிக்கு சங்காபிஷேகமானது அவ்வளவு ஒரு சிறப்பு. வெறும் கார்த்திகை சோமவாரம் மட்டும்தான் விசேஷம்னா நினைக்காதீங்க. இன்னைக்கு எந்த ஆலயங்கள்ல எல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ, கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகம் பூர்த்தினாலே ஒரு சங்காபிஷேகம் சுவாமிக்கு செஞ்சிருவோம் சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு சங்க பூஜை சுவாமிக்கு செய்யறாங்க. நீங்க கூட ஆலயத்துல எவ்வளவு பூஜைகள் நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா, கோயிலுக்கு போன சுவாமிக்கு ஒரு சங்காபிஷேகம் பண்ணணும். எப்படியா நிறைய அபிஷேகம் நம்ம பண்றோம். மஞ்சள் பொடி, கதம்பப்படி, பால், தயிர், பஞ்சாமிரதம் எல்லாம் நம்ம பண்றோம். சொர்ணாபிஷேகம் வரைக்கும் கோவில் அபிஷேகங்கள் எல்லாம் பண்றோம். ஸ்நபனம் வச்சு சுவாமிக்கு பூஜை எல்லாம் பண்றோம், அபிஷேகங்கள் எல்லாம் பண்றோம். சங்காபிஷேகம் எப்பயாவது ஒரு தடவை தான் பண்றோம். கார்த்திகை சோமவாரம், விசேஷ நாட்கள், மகா சிவராத்திரி, ஏதாவது ஒரு முக்கிய வைபவங்களை கொண்டு நம்ம அந்த சங்காபிஷேகம் அப்படிங்கிறது நம்ம பண்றோம். அந்த சங்கு பூஜை அப்படிங்கிறது நம்ம பண்றோம். அப்ப அந்த வலம்புரி சங்கு அப்படிங்கிறது செவ்வாய் தோஷத்தை போக்கக்கூடியது. அந்த கல்யாணத்துக்கு முக்கியமா அந்த வலம்புரி சங்கு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா, கண்டிப்பா அவங்க வீட்டுல வலம்புரி சங்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அது விசேஷமான ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. வலம்புரி சங்கு அப்படிங்கிறத அதை வச்சு அதை முறையா அதை பூஜை பண்றதுக்கு தான். அது சும்மா வாங்கி எல்லாரும் வச்சிருக்காங்க நானும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அது புலன் கிடையாது. ஆத்மார்த்தமா அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு எப்போதும் அந்த வலம்புரி சங்குன்னு அந்த சங்கை எடுக்கிறதுலயும் வைக்கிறதுலயும் பயபக்தியோடு செய்யணும். எடுத்தவங்க கௌத்தம் சேர்ந்து அந்த சங்கு உடைஞ்சா மகா பாவம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கு உடைந்தால் மகா பாவம். சங்கு உடையாம பார்த்துக்கணும், சங்கு கீறல் விழாம பார்த்துக்கணும், பின்னமாகாம பார்த்துக்கணும். ரொம்ப பயபக்தியோட சுவாமிக்கு எப்படி நம்ம செய்யறோமோ அந்த மாதிரி பயபக்தியோட நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் தோஷம் விரட்டக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல இந்த சங்கு பூஜை, இந்த சங்காபிஷேகம் இந்த ஆலயத்துல எல்லாம் நம்ம செய்யறது அப்படின்னு சொன்னா சும்மா எல்லாம் செய்யலாம். அந்த காலத்துல 3 விதமான சங்கு அந்த காலத்துல ஊதுவாங்களாம், சொல்லுவாங்க. 3 விதமான சங்கு. ஒரு முதல் சங்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல் சங்கு, இடைச்சங்கு, கடைச்சங்குன்னு சொல்லுவாங்க. இந்த முதல் சங்கு அப்படின்னு சொல்லும்போது, குழந்தை பிறக்கும் போது குழந்தைக்கு சங்குல பால் கொடுப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? முதல் சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இடைச்சங்கு, கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அந்த சங்கு ஊதுற பழக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கடைச்சங்கு நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, எப்ப சங்கு ஊதுவாங்க நமக்கு தெரியும். கடைச்சங்கு அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடியதுல அந்த சங்கு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு விஷயம். சில பேர் அதை நம்ம ஒரிஜினலா நம்ம பார்த்து, நம்ம எந்த இடத்துல அது வாங்கினாலும் ஒரிஜினலா இருக்கா நன்னா இருக்கா அதை பார்த்து நம்ம அதை வாங்கி அதை முறையா அந்த நாள்ல நம்ம வச்சு நம்ம பூஜை பண்ணணும்னு சொன்னா நமக்கு அதற்கான சிறப்பே தனி. சிறப்பே தனி. இன்னைக்கும் நீங்க கல்யாணத்துல எல்லாம் எடுத்துக்கோங்க. இன்றைய காலகட்டத்துல கூட 2025 இன்னைக்கு காலகட்டத்துல கூட சில பேர் முறைப்படி சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கல்யாணம் பண்றது கூட முறைப்படி நாம் செய்ய வேண்டும். எந்த ஒரு சாங்கியம்னு சொல்லுவாங்க,
ஒரு விஷயத்த செய்யும் போது அதை கரெக்டா செய்யணும் அப்படின்னு செய்வாங்க. கல்யாணத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா? எத்தனையோ கல்யாணங்கள்லாம் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம், நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா இந்த அரசாணிக்கால் பூஜை ஃபர்ஸ்ட் பூஜையே அதுதான், இந்த அரசாணிக்கால் பூஜை அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நீங்க நான் இந்த பதிவை உலகெங்கும் பார்க்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்க கல்யாணத்துல இது நடந்துதா? யோசிச்சு பாருங்க, உங்க கல்யாணத்துல இது நடந்துதா? அதாவது ஒரு அரசாணிக்கால் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த அரசாணிக்காலுக்கே உரிய மகத்துவத்தோட வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு காப்பு கட்டுறாங்க, ரட்சாபந்தனம் பண்றாங்க. 5 பெண்கள் வராங்க, 5 பெண்கள் இருந்து பண்றாங்களா? அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு பூஜையா பண்றது, காப்பு கட்டுறது, அப்புறம் விளக்குக்கு, அதுக்கப்புறமா மாப்பிள்ளைக்கு ரட்சாபந்தனம் பண்றது உண்டா? நீங்க பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாமல் அந்த அரசாணிக்கால் என்று சொல்லக்கூடியதுல அந்த வெறும் இப்ப காலகட்டத்துல வெறும் ஒரு சின்ன ஒரு அரசங்குச்சியை உடைச்சுன்னு வச்சு ஒரு மாடலுக்கு எடுத்து, ஒரு மாடல், அது ரொம்ப மாடலா ஒரு கடமைக்கு வச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வச்சு அப்படி எடுத்துறது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது என்ன, அதோடைய மகத்துவம் என்ன, அது ஏன் நம்ம செய்யறோம், எதுக்காக நம்ம செய்யறோங்கிறதெல்லாம் தெரியறதெல்லாம் கிடையாது. ஆனா அதுக்கு உண்டானது அந்த காலத்துல பாருங்க, அந்த அரசாணிக்கால்ங்கிறது ஒரு மூணு விஷயத்த அதுல வைப்பாங்க. மூங்கில் வைப்பாங்க, கல்யாண முருங்கை வைப்பாங்க, அரசாணிக்கால், எல்லாத்தையும் ஒன்னா கட்டி வச்சு பூஜை பண்ணுவாங்க. அரசாணிக்கால்னா எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை அப்படி தோல்ல பிடிச்சுன்னு போவார், பார்த்திருக்கீங்களா? எத்தனையோ கல்யாணங்கள்ல கல்யாணம்லாம் முடிஞ்சு மெட்டிலாம் போட்டு மாப்பிள்ளை பொரியெல்லாம் போட்டு இந்த கடைசியா ஒரு சிறிய ஒரு விளையாட்டு மாதிரி வைப்பாங்க, ஒரு சின்ன விளையாட்டு. கணவன் மனைவி தாலி எல்லாம் கட்டி பூஜை எல்லாம் முடிஞ்சு சொந்த பந்தங்கள்லாம் சூழ்ந்து இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு விளையாட்டு இருக்கும். ஒரு இந்த பானையில தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க, அதுல ஒரு மோதிரம் போடுவாங்க, ஒரு பாலாடை போடுவாங்க, ஒரு சங்கும் போடுவாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னு, இந்த சங்குக்காக இதை சொல்ல வரேன். அப்ப அந்த சங்கு அதுல போடும்போது பொண்ணு மாப்பிள்ள அதுக்குள்ள கை விட்டு எடுக்கணும். யார் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. யார் சங்கத்தை எடுக்கிறாங்க, யார் சங்கு எடுக்கிறாங்க, யாரு பாலாடை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது 3 தடவை அது செய்வாங்க. பார்த்திருப்பீங்க, எத்தனையோ பேர் கல்யாணத்துல நடந்திருக்கும். நான் எதற்காக இதை சொல்றேன்னா, எத்தனை பேருடைய கல்யாணத்துல இந்த 3ம் ஒன்னா வச்சு பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் வீட்டுல வெறும் அந்த அரச மரத்தை மட்டும் ஒரு பேருக்கு வச்சு பண்ணிருக்கீங்கன்றத சொல்லுங்க. சும்மா ஒரு கடமைக்கு ஒரு அரசாணிக்காலுக்கு ஒரு காப்பு கட்டணும், சரி அடுத்த பூஜைக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர்? இன்னைக்கும் சில பேர் நம்மளுடைய பாரம்பரிய பழக்கத்தை இன்னைக்கும் விடாம செய்யறவங்க கொஞ்சம் பேர் தான். அதை நீங்க எல்லாருமே மணமகனும் சரி மணமகளும் சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, எங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ரிச்சுவல்ஸ், அந்த கல்யாணம், அது நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எங்களுக்கு சிறப்பா இருக்கணும், அதுல குறை இருக்கக்கூடாதுன்னு நீங்க பார்த்துட்டா வாழ்க்கையும் குறை இல்லாமல் இருக்கும். வாழ்க்கையும் இதுல குறை வந்ததுன்னா அதுல குறை வருங்க, இதுல குறை வந்தால் அதுல குறை வரும். இதுல குறை இல்லாம நிறைவா நீங்க செஞ்சீங்கன்னு எல்லாமே நிறைவாக இருக்கும். எதுக்காக கன்னிகாதானம் செஞ்சு கொடுக்கும் போது தகப்பனார் சொல்றாருல்ல, தெய்வங்கள் சாட்சியாக, ரிஷிகள் சாட்சியாக, சபையோர்கள் சாட்சியாக, நவகிரகம் சாட்சியாக, மாதா பிதா குரு சாட்சியாக நான் எனது மகளை கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அந்த தகப்பனார் அப்படி அதை குருக்கள் சொல்லும் போது அதை வாங்கி அவர் சொல்லும் போது கண்ணு அப்படியே ததும்பும். அப்படியே பெத்த தகப்பனுக்கு தாங்க தெரியும் அந்த வழி. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது எவ்வளவு வலி வேதனைகளோட அதை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறாரு ஒரு மாப்பிள்ளை. அதனாலதான் மருமகனா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த காலத்துலலாம் இந்த மருமகன்லாம் கிடையாது, அது மருமகனா, அது மகனா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சில இடத்துல மருமகனா இருக்கிறதே கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது? எதுக்காக சொல்றேன்னா, இந்த சங்கு பூஜை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சில விஷயங்கள்லாம் நம்ம பாரம்பரியத்தோட சில விஷயங்கள் நம்ம செய்தோமே ஆனா நமக்கு சிறப்பு. இன்னைக்கும் உங்களுடைய வீட்டுல நீங்க வலம்புரி சங்கு வச்சு நீங்க பூஜை பண்றீங்கன்னு சொன்னா நீங்கள் அதிர்ஷ்டமானவர்களே. யார் வீட்லயாவது சங்கு இருக்கு, அட்லீஸ்ட் வலம்புரி சங்கு கிடைக்காட்டாலும் ஏதாவது ஒரு சங்கு, ஒரு சின்ன சங்குல தீர்த்த வச்சு சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணு, சந்தன குங்குமம் வச்சு அது சுவாமிக்கு நிறைவா அந்த தண்ணியை வாசமா வச்சு பூஜை பண்ணு, வாழ்க்கையில நீ அமோகமா இருப்ப. இந்த காலகட்டத்துல இதெல்லாம் யாரு சார் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க? சங்காவது ஏதாவது போங்க சார், நீங்க வேற. எல்லாரும் அந்த மாதிரிதான் நினைக்கிறாங்க. ஆனா வீட்டுல இருக்கக்கூடியவர்கள், பெரியோர்கள் அதை கண்டிப்பா அது செய்யறது நம்ம குடும்ப பழக்கம், இதை நம்ம இப்படிதான் செய்யணும், நம்ம இப்படி, நம்ம உங்க தாத்தா இப்படி வச்சிருந்தாங்க, உங்க எள்ளு தாத்தா இப்படி வச்சிருந்தாங்க, கொள்ளு தாத்தா இப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படியெல்லாம் நீங்க சொல்லி சில விஷயங்கள் சொன்னால்தான் இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் சிறப்பாக இருப்பார்கள். அவங்களுடைய பாரம்பரியத்தை விடாம எப்படி நம்ம செய்யணும், பூஜை நம்ம எப்படி வச்சுக்கணும், நம்ம எப்படி பூஜை பண்ணணும், நம்ம எப்படி நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு வாழ்க்கையில அமோகமா அந்த தலைமுறையும் அமோகமாக இருப்பார்கள். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.